வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி சுங்கைடுவா லோட்டஸில் காலை மணி 9 முதல் மதியம் 3 மணி வரை பத்துஉபான் மாநில சட்டமன்றமும் பினாங்கு சொக்சோவும் இணைந்து 19 நிறுவனங்கள் உட்பட பல்வேறு தொழில்துறைகள் கொண்ட வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை நடத்த உள்ளது. இந்நிகழ்வில் உற்பத்தித்துறை, உணவு சேவைத்துறை, விருந்தோம்பல், போக்குவரத்து மற்றும் வங்கி போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய மொத்தம் 1516 வேலையிடங்கள் பினாங்கு மாநிலத்தில் காலியாக உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை நடக்கவிருக்கின்ற இந்த வேலைவாய்ப்பு நிகழ்வில் பிளெக்ஸ், அம்பு சென்டரியான் பெர்ஹாட் நிறுவனம், SAM இன்ஜினியரிங் நிறுவனம், பினேங் மேரியட் தங்கும் விடுதி மற்றும் ASE எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் போன்ற பினாங்கு மாநிலத்தின் மிகப்பெரிய நிறுவனங்களும் கலந்து கொள்ளவிருப்பதாக பத்துஉபான் மாநில சட்டமன்ற உறுப்பினர் YB குமரேசன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் பினாங்கின் வேலையின்மை விகிதம் சுமார் 2.2 விழுக்காடாக பதிவாகி உள்ளது என்றும் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம் இதற்கான தீர்வாக அமையும் என்றும் மேலும் அவர் கருத்துரைத்துள்ளார். மேலும் இது வெறும் வேலை தேடும் அரங்கம் மட்டுமல்ல, மாறாக நியாயமான, வளமான மற்றும் மக்கள் மீது அக்கறை கொண்ட மடானி அரசாங்கத்தின் பிரதிபலிப்பு என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்நிலையில் வேலை தேடி வரும் இளம் பட்டதாரிகளும் பொதுமக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.